Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Krishna
Krishna Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Nitai Gaur Hari Bol, Hari Bol, Hari Bol, Hari Bol. Nitai Gaur Hari Bol, Hari Bol, Hari Bol, Hari Bol. All glories to Sri Guru and Gauranga. எல்லா புகழும் ஸ்ரீ ஸ்ரீ குரு மற்றும் கௌரங்கருக்கு. All glories to His Divine Grace, Srila Ramanujacharya, Jamuna Acharya, Shailapurna Acharya. இந்த எல்லா ஆச்சாரியர்களுக்கும் குறிப்பாக ஸ்ரீபாத் பாஷ்யக்காரர் ராமானுஜர் ஆச்சாரியருக்கு எல்லா புகழும் உண்டாக. ஜமுனாச்சாரியர், சைலபூர்ணர். So today we are in the place where we are sitting now. Just to look, that gate is there. This is the exact place Ramanujacharya manifests past time to born. நம்ம இங்க இருக்குமே, நமக்கு பின்னாடி இருக்கு கதவை போட்டிருக்காங்க, அதுக்கு பின்னாடி தான், அதுதான் ரொம்ப கரெக்டான ஒரு பிளேஸ். அந்த இடத்துல தான் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் அவதார லீலையை இந்த பூமியில பண்ணார். Ramchandra's pastimes, Tritajuga, Silver Age. Ramanujacharya was Lakshman. Then Dwapara Yuga, Krishna's pastime appear in the form of Balaram. Kali Yuga appear in the form of Ramanujacharya. நம்ம திரேதாயுகத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க அது ஒரு வெள்ளி யுகமா இருந்தது. அப்போ ராமச்சந்திர பிரபுவுடைய தம்பியா லக்ஷ்மணரா வந்தார் அவர். அதுக்கடுத்து துவாபர யுகத்துல கிருஷ்ணருடைய பலராமரா வந்தார். கலியுகத்துல அவரே தான் ராமானுஜாச்சாரியரா வந்திருக்கார். So
First Ramanuja, then Nityananda. அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீங்க சொன்னீங்க துவாபர யுகத்துல பலராமரா வந்தார், கலியுகத்துல வந்து ராமானுஜரா வந்தாருன்னு. அப்ப கலியுகத்திலயும் அப்ப நம்மளுக்கு நித்யானந்த பிரபு இருக்காருன்னு குருதேவ் சொன்னார். முதல்ல அவர் ராமானுஜரா வந்தார், அதுக்கப்புறம் தான் நித்யானந்த பிரபுவா வந்தார். So anyway, so look, this is the place he born. Few months before of his physical departure, he also came here and sitting with his surrounding disciples, especially 4 disciples. This intimate disciple, Kuresh, Mudliyandan, Ambar and Dasarathi. அவருடைய நித்தியலீலா பிரவேசுக்கு சிறு மாதங்களுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த இடத்துல வந்து செலப்பெடுத்து இருந்தாரு. அந்த நேரத்துல அவரோட சீடர்களை பார்த்தாங்க. குறிப்பிட்ட வகையில 4 சீடர்கள், எம்பார், தாசரதி, முதலியாண்டான், கூரத்தாழ்வார். So 4 disciples in front of them. Ramanujacharya, this place, express his desire. He is going to leave his body. Like these intimate disciples, they are also such dedicated towards that Gurudev. They also want to leave their body. இந்த இடத்துல தான் நம்ம இருக்குமே. இதே இடத்துல இந்த மண்டபம் தானே அண்ணா உள்ள, அந்த உள்ள இருக்க மண்டபத்துல தான் ராமானுஜாச்சாரியார் அவரு நம்ம கிளம்ப போறேன் அப்படின்றத வந்து வெளிப்படுத்தினார். அந்த நேரத்துல அவர் கூட இருந்த சீடர்கள் வந்து, இல்ல நாங்களும் உங்க கூடயே வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, எப்பயும் சில ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய சில சீடர்கள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி உணர்வுகள் வர்றது வந்து ரொம்ப இயல்பான விஷயம்தான். அவங்க குருதேவர் போகும்பொழுது நானும் போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. So they also decided to leave their body. 4 disciples, all the disciples. But Ramanujacharya said, no, you cannot do that. You have to serve me. Better you can make a murti for me. Like, we can see this Kalna. When Lord Chaitanya went to Gauridas Pandit, Suryadas Pandit's house, before taking sannyas. So Gauridas Pandit and Suryadas Pandit decided to keep Chaitanya and Nityananda Prabhu together here. அந்த நேரத்துல அந்த சீடர்கள் தானும் உயிரை விட்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் சொன்னார், இல்ல நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க இங்க இருந்து சேவை பண்ணணும் அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம், என்னை வந்து ஒரு மூர்த்தி வடிவமா செஞ்சு அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார். இதே தான் நம்ம பார்க்குறோம் கால்னா இடத்துலையும். சைத்தன்ய மகாபிரபுக்கு ஹரிதாஸ் கௌரிதாஸ் பண்டிதரும் சைத்தன்ய மகாபிரபுவையும் நித்யானந்த பிரபுவையும் அங்கேயே வச்சுக்கணும்னு நினைச்சார். Actually, Gauridas Pandit was Subal Sakha in Krishna's pastimes. கௌரிதாஸ் பண்டித் வந்து கிருஷ்ண லீலையில வந்து சுபல் சகா. So what happened? 3 days he stayed with Gauridas Pandit. And Gauridas Pandit doesn't allow him to go. But Lord Chaitanya wanted to take sannyas. His main purpose to deliver people through love. But Gauridas Pandit nagging to him, no Prabhu, you cannot go, stay. சைத்தன்ய மகாபிரபு கௌரிதாசர் கூட 3 நாள் இருந்ததுக்கு அப்புறம் கூட அவரை வந்து சைத்தன்ய மகாபிரபு அவர் விடவே இல்லை. சைத்தன்ய மகாபிரபு போய் சந்நியாசம் எடுக்கணும், அதுக்காக தான் வந்தார். ஏன் அப்படின்னா அவருடைய அன்பான இயக்கத்தின் மூலமா அவர் வந்து எல்லா மக்களையும் உஜ்ஜீவனம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனா அவர் வந்து கௌரிதாஸ் பண்டிதர் விடவே இல்லை. எப்போ போறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்ல பிரபு நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். So what happened? Then Mahaprabhu decided, Lord Chaitanya says, what do you want? You, me or Vigraha?
Jamme, you. So Gauridas Pandit used to serve Vitai Gauranga Vigraha. Then he saw in the altar Vigraha not there. He left. They said, no, I want Vigraha. Then Chaitanya Mahaprabhu left. In that way, when Chaitanya Mahaprabhu he wants, then Vigraha disappeared. And Vigraha you want, Chaitanya Mahaprabhu disappeared. In that way. In that way, Chaitanya Mahaprabhu left that place. ஸோ கௌரிதாச பண்டிதர் இடத்துல சைத்தன்ய மகாபிரபு கேட்டாரு, இப்ப நான் வேணுமா உனக்கு? அங்க கௌரிதாச பண்டிதர் முன்னாடியே வந்து கௌரரையும் நித்தாயையும் வந்து ஒரு விக்கிரகமா செஞ்சு அதை பூஜிச்சுட்டு வந்தார். அப்போ கௌரங்க மகாபிரபு கேட்டார், நான் வேணுமா உனக்கு அந்த விக்கிரகம் வேணுமான்னு? அப்போ கௌரிதாஸ் பண்டிதர் சொன்னாரு, இல்ல இல்ல எனக்கு நீங்க தான் வேணும்னு. அவர் சொன்ன உடனே அந்த மண்டபத்துல இருந்த அவர் வீட்டு கோவில்ல இருந்த 2 விக்கிரகமும் காணாம போயிடுச்சு, மறைஞ்சிடுச்சு. அப்போ வந்து கௌரிதாச பண்டிதர் என்ன சொன்னார், இல்ல இல்ல எனக்கு இப்போ விக்கிரகம் வேணும் அப்படின்னாரு. சொன்ன உடனே விக்கிரகங்கள் வந்துருச்சு. சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்தரும் கிளம்பிட்டாங்க. So there is, you can see still that temple have jhapi darshan, means cartoon up, cartoon open, cartoon off, cartoon open, always. Within a minute, off and on, off and on. நம்ம இன்னைக்கு கூட பார்க்கலாம், அந்த கோவில்ல வந்து அவங்க அந்த பகவானுக்கு போடுற அந்த திரையை வந்து ஒரு நிமிஷம் கூட திறந்து வைக்க மாட்டாங்க, மூடி மூடி திறப்பாங்க. Therefore there is also song is there. Devadi Deva Gaura Chandra Gauri Dasha Mandire. Gaura Chandra always in that temple. ஒரு கீர்த்தன் பாடல் கூட இருக்கு. அந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து எப்பயுமே அந்த குறிப்பிட்ட கோவில்ல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு. Also I can give an example that what I saw. I think all of you know Bhaktivedanta Vaman Goswami Maharaj. His divine grace Bhaktivedanta Vaman Goswami Maharaj, when he expired, physically expired, one of his disciples, Govinda Maharaj, Bhaktivedanta Govinda Maharaj, same day he expired, out of separation of Govinda, of his Gurudev, Bhaktivedanta Vaman Goswami Maharaj. உங்க எல்லாருக்கும் இவரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பக்தி வேதாந்த பாமன் கோஸ்வாமி மகாராஜ் அவர் வந்து இந்த லோகத்தை விட்டு போயிடும்போது, நித்தியலீலா பிரவேஷ்க்கு போகும்போது, அதே நாளில் அவருடைய சீடரா இருக்கக்கூடிய பக்தி வேதாந்த கோவிந்த மகாராஜும் வந்து நித்தியலீலா பிரவேஷ்க்கு போயிட்டார். Similarly, when Ramanujacharya came here few months before of his physical departure and expressed his desire he going to leave his body, because Mahajan always leaving his body by his own desire. Jamraj not able to take it, by his own desire. I can give an example. ராமானுஜாச்சாரியர் அதனாலதான் அவருக்கு தெரிஞ்சிருந்தது நம்ம இந்த உடலை விட்டு போவோன்னு. அதனால சில மாதங்களுக்கு முன்னாடியே அவர் இங்க வந்துட்டார். அதுல மகாஜனங்கள் எல்லாமே வந்து எப்பயுமே என்ன பண்ண முடியாதுன்னா, அவங்களுடைய யமராஜரால வந்து அந்த அவங்கள கூப்பிட்டுட்டு போக முடியாது. அவங்களே எப்ப விருப்பப்படுறாங்களோ அவங்கதான் அவங்க நித்தியலீலாக்கி போறாங்க. I'll give an example. My spiritual master, it was 1993 or 94. The one Madhava Goswami Maharaj disciples, it was in Calcutta temple, Sri Chaitanya Gauriya Math temple, Madhava Goswami Maharaj temple, behind Kalighat tram depot. My spiritual master used to stay there, and it was the annual function of Chaitanya Gauriya Math of that temple. And one astrologer, means he is also disciple of Bhaktivedanta Madhava Goswami Maharaj. The astrologer, reputed astrologer. So he saw I was brahmachari, white cloth. Then he saw I am sannyasi. Then he says, Maharaj, why you give him sannyas? Then anyway, Gurudev explained that I like to give him sannyas.
Therefore, I give him sannyas. Then he says, according to his palm history, he may not. When he was 29-year-old, when he going to 29-year-old, but now he's 29-year-old, supposed to one woman come to his life and propose him to marry. This time, I think you give him sannyas. He needs some stone. Gurudev said, chanting Hare Krishna Mahamantra is the biggest stone. Depending on Hare Krishna Mahamantra, let's see what is going to happen. Which year, Gurudev? 1994. 1994. 1993 or 94? 1993 நான் 904வது வருடம் அப்போ வந்து குருதேவர் வந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய காளிகாட்டுக்கு பின்னாடி இருக்கிற பக்தி துவைத்த மாதவ் கோஸ்வாமி மகாராஜுடைய ஸ்ரீ சைத்தன்ய கோடியா மடத்துல தான் இருந்தார். அது எனக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அது வந்து அந்த மடத்துடைய ஸ்ரீ விக்கிரகங்கள் அதை பண்ணது நம்ம குருதேவர் தான். அவர் அந்த அந்த பிராண பிரதிஷ்டை பண்ண டே வரும் ஆனுவல் டே. அந்த நாள் அன்னைக்கு ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஜோசியம் பார்க்குறவர் அவர் என்னை முன்னாடியே பார்த்துருக்கார். அவர் வந்து என்னை வந்து பிரம்மச்சாரி ஆடைகளில் பார்த்துட்டு திடீர்னு எனக்கு சன்னியாச ஆடையில் பார்த்தார். அப்போ வந்து அவர் குருதேவர் இடத்துல போய் கேட்டார், குருதேவரே இவருக்கே சன்னியாசம் கொடுத்தீங்க, இவரோட ஜாதக கட்டும்படி 29 வயசுல ஏதாவது ஒரு பெண் வந்து இவர்கிட்ட திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டா இவர் கண்டிப்பா பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பலனா கோமேத கல்லை வந்து போடுறதுக்காக அதை இவருக்கு சொல்லியிருப்பார், அந்த ஜோசியக்கார் சொல்லியிருப்பார். அப்போ வந்து பரம் குருதேவர் வந்து இதெல்லாம் எதுக்கு, தேவையே இல்லை, நீங்க ஹரே கிருஷ்ண மாமந்திரம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். Strange, huh? So anyway, after that, I request him, okay, whatever happened for me, not that matter. But look, my spiritual masters, palm history, tell me when he's going to physically leave us. Then he look, he's supposed to leave 70 years old. When he's 70-year-old, now he's 96-year-old. He's beyond of my confidence, beyond of our calculation. So he has own desirable death. Whenever he has desire to live, he will leave his body. அப்போ நான் கேட்டேன், சரி உங்களுக்கு அப்போ இவ்வளோ தெரியுது, சரி குருதேவருடைய கையை பார்த்து நீங்கள் அவர் எப்போ நித்தியலீலா பிரவேஷ் போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. அப்போ அவர் சொன்னார், ஐயோ இவர் வந்து 79 வயசுலேயே போயிருக்கணுமே, ஆனால் இவர் சொல்லும் பொழுதே வயசு வந்து 90 தாண்டிடுச்சு, 96. So similarly, the Mahajan, whoever Mahajan, is Acharya. No one can say when he leave his body. So he has desire to leave his body. Then all the disciples, especially these 4 disciples, what I explained, they decided to leave their body too. இதுக்கு முன்னாடி சொன்னதுல அந்த ஜோதிடர் வந்து சொன்னாரு, இவர் வந்து நம்ம போடுற கணக்குகள் இல்லை, இவர் இந்த கணக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு கணக்குல இருக்கார், அவர் எப்போ விருப்பப்படுறாரோ அவர் தான் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவர் சொன்னார். குருதேவ் இப்ப என்ன சொன்னார்னா, ஆச்சாரியர்களும் மகாஜன்களும் எப்பயுமே அவங்க தான் விருப்பப்பட்டு இந்த லோகத்தை விட்டு போறாங்க. அது மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுடைய சீடர்கள், குறிப்பிட்ட வகையில ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியருடைய அந்த 4 சீடர்கள் ரொம்ப மனசுல கஷ்டத்தோட அவங்களும் இல்லை இவர் இல்லாம இருக்கக்கூடாது, போகணும் அப்படின்ற முடிவுல இருந்தாங்க. So then Ramanujacharya say, okay, make a murti for me, I will be always in murti. So they said, I don't know how to make. We don't know how to make murti. Then they call on sculpture. The sculpture, according to Krishna Kripa Prabhu's description, just to look Ramanuj and putting this in this way, not looking murti. Hammer and putting this. Then after that, when it turned,
everybody, their face towards that stone, piece of stone, they saw the exact Ramanujacharya appear in the mukti. Means form of Ramanujacharya exactly appear. அப்போ ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர் அவரை வந்து விக்கிரகமா வடிக்க சொன்ன உடனே அவங்க 4 சீடர்களும் சொன்னாங்க எங்களுக்கு சிலை வடிக்க தெரியாது அப்படின்னு. அப்போ வந்து அவங்க ஒரு சிற்பியை வந்து கூப்பிட்டுட்டு வந்தாங்க. கிருஷ்ண கிருபா பிரபுவுடைய விளக்கத்தின்படி அந்த சிற்பி வந்து எப்படி வந்து அந்த சிலையை செதுக்கினார் அப்படின்னா, அந்த விக்கிரகத்தை எப்படி செதுக்கிறார்னா, அவர் ராமானுஜரை பார்ப்பார், கை மட்டும் உளி அடிக்கும். அவர் இங்க இருக்க கல்லை பார்க்கவே மாட்டார். அவர் வெறும் ராமானுஜரை பார்த்துட்டே அந்த உளி அடிப்பார். இதெல்லாம் முடிச்ச உடனே எல்லா சீடர்களும் அதை திரும்பி பார்க்கும்போது ராமானுஜர் மாதிரியே இருந்தது. அந்த விக்கிரகம் வந்து கல்லு கிடையாது, பஞ்சலோகம். Then what happened? In order to install in his presence, physical presence, in order to install that murti, Ramanujacharya embraced that murti 3 times. அந்த விக்கிரகத்தை பிராண பிரதிஷ்டை பண்ணணும் இல்லையா? அந்த பிராண பிரதிஷ்டை பண்றதுக்காக ராமானுஜாச்சாரியரே அந்த பஞ்சலோக ஸ்ரீ விக்கிரகத்தை அவர் வந்து 3 தடவை அதை வந்து கட்டி பிடிச்சார். So, and they explained, I'll be always in presence there. Whatever a problem, you just explain, I will reveal to your heart for the solution, all the problems. That murti you can see in the beauty, right? There, yes. Inside the temples. You have to go there. Here also one murti is here, but not that murti. What in his physical presence they made, the sculpture made. Not that murti, but this murti is there. This side, right side. இப்போ அதே மாதிரி தான் ராமானுஜர் அந்த ஸ்ரீ விக்கிரகம் ரெடியான உடனே சொன்னார், உங்களுக்கு இப்போ நான் போகிட்ட உடனே உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம், எதுனா பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த நேரத்தில் என்கிட்ட பேச முடியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாங்கள் அங்கே அந்த ஸ்ரீ விக்கிரகமாக தான் இருப்பேன். நீங்கள் எங்ககிட்ட என்ன பேசினாலும் நான் அதை கேட்டுப்பேன். அதே மாதிரி உங்களுடைய மனதில் வந்து அதுக்கான பதில்களையும் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு. So Rama Anuja. Why I'm telling this is Lakshman. Rama's brother. Anuja means brother. Lord Rama's brother. Lakshman. Rama Anuja. அந்த ஸ்ரீ விக்கிரகம் வந்து அங்க உள்ள இருக்கு. இங்கேயும் ஒரு ஸ்ரீ விக்கிரகம் இருக்கு. அது நீங்க இந்த ஓரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீ விக்கிரகம் தெரியும். அவர் பேர் வந்து ராமானுஜா. ராமா அப்படின்னா ராமச்சந்திர பிரபு, அனுஜா அப்படின்னா அவருடைய சகோதரர் நடத்தும். ஸோ இவர் தான் அந்த லக்ஷ்மணர். So the Ramanuja appear. Then according to that time of that period of time, tradition was to go to Pathshala. Pathshala means there is a school, one home school, Gurukul Pathshala. The Guru was Jadav Prakash. Problem was Jadav Prakash always facing problem. Why? Because Jadav Prakash, whatever he explained, Ramanujacharya explained just more meaningful. Like a Jadav Prakash, that Kopi means actually Banor, Manki, Kapi. So there's a thinking, he explained the meaning. Monkeys, the backside, red, that color. Kopi means actually lotus. So each time, he always facing troubles. Even one day, they appear. There's one nearby place, one queen's got possessed by ghost. So many exorcists came to move the ghost from his body,
but they are not successful. Then ghosts explain that if there is a person, Ramanuj, it's a small boy, if he arrange one cup of Charanamrit, his Charanamrit, I will leave him, no problem. So his guru felt offended. I'm a guru, and Ramanuj is a small boy. So ghost says, so all the time when he faces problems, then he decided to kill him. To kill him. ராமானுஜருடைய காலத்துல அவர் முதல்ல அந்த காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடம் போவாங்கல்ல, பாடசாலை போகும்போது அவர் யாதவ பிரகாஷர் இடத்துல அவர் பாடம் பயின்றார். ஆனா தினமுமே என்ன ஆகும், யாதவ பிரகாஷர் ஒரு விதமான விளக்கம் கொடுப்பார். ஆனா அதே விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி ராமானுஜர் கொடுப்பார். ஒரு தடவை ஒரு வார்த்தை கப்பி அப்படின்ற வார்த்தைக்கு பகவானுடைய கண்களை விரணிக்கும் பொழுது கப்பி அப்படின்றத போய் சம்பந்தப்படுத்தி சொல்லுவார் யாதவ பிரகாஷர். ஒரு குரங்குடைய பிட்ட பகுதியை போல அந்த சிவந்து இருந்தது அப்படின்னு. ஆனா அதுக்கு ராமானுஜர் அவரை அவரை அவர்கிட்ட வேற ஒரு அர்த்தம் சொல்லுவார். இல்ல கப்பி அப்படின்னா இந்த காலையில பூக்கிற சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலையில உதிக்கிற சூரியனும் அதுல கீழே தாமரை பூத்து அந்த தண்ணியில வர அந்த சிகப்பு நிறம் அப்படின்றத ராமானுஜர் அதை விளக்கி சொல்றார். பின்னொரு காலத்துல என்னாச்சு, இந்த ஒரு ராணி ஒரு 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 பெரிய ஜமீன்தாருடைய மகளுக்கு பேய் பிடிச்சிருந்தது. அப்போ எவ்வளோ பேர் இந்த பேய் ஓட்டுறவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, யாராலையும் பண்ண முடியல. அப்போ யாதவ பிரகாஷரை கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப யாதவ பிரகாஷர் அந்த பேய் சொல்லிச்சு யாதவ பிரகாஷர் கிட்ட, உன்னோட மாணவனா இருக்க ராமானுஜர் இருக்கானே, அவனுடைய சரணாரம் எடுத்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அவர் ராமானுஜரோட சரணாரம் எடுத்தது குடிச்ச உடனே அந்த பேய் பிடிச்சதும் அவர் அந்த பேயும் போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்து யாதவ பிரகாஷருக்கு தன்னுடைய சிஷியன் மேலேயே ஒரு விதமான பொறாமை. அந்த பொறாமையின் காரணமா ராமானுஜரை கொலை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு திட்டம் போட போயிட்டாங்க. So Ramanuja and all the Gurukul, all the students, the Guru Jadaprakash actually arranged one actually educational tour. So he took all the students in far from the place in jungle. But his Jadaprakash plan is this: he like to kill Ramanuj in that tour. So they reach the place, and there is some actually confidential associate of Jadaprakash. They are discussing how they will kill Ramanuj in the name of going for nature call. There is some tiger coming. In that way, they make plan. Early morning they have planned to kill him. But there is a Ramanuja's cousin was there, Govindo. Right? Huh? Embar. So Govindo was there, Embar was there. So naturally he has some blood connection. He explained that what is going to happen. He explained, Ramanuj, right now, in the name of nature call, go out of this camp. Go. So Ramanuj, wearing this gamcha, means towel, and they know Ramanuj is going for nature call at midnight. Then he's run. And then he reached
felt thirsty, extremely thirsty. Then he saw one hunter and hunter's wife, Badhini. Then he says, could you please give me some cup of water for drinking water? Badhini means hunter and hunter's wife. They have some kalash. Then they gave just one grapes he took. And he said, no. No. Why? You say you are extremely thirsty. You are bad. You are hunter. I don't want to take it. This is explained by our Bhaktivedanta Bharati Goswami Maharaj. So, you are bad. Dog eater. I don't want to take. Then, after that, Ramanuja slept over there. When he wake up, then he saw he reached Kanchipuram. Actually, that hunter, it was actually Lakshmi Narayan. In the form of hunter and hunter's wife appear and they appear. Okay. நம்ம வந்து இதை பார்ப்போம். திருப்பி அங்க மூடுறதுக்குள்ள தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம். தயவு செஞ்சு யாருமே உள்ள போட்டோ எடுக்காதீங்க. இங்க பட்டர் சுவாமி கிட்ட நம்ம ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கல, பேசவும் இல்ல, நம்ம சடனா போறோம். Don't take any photos inside. We did not got any permission from the Bhattar Swamis. We are suddenly going for this plan. So please behave yourself. இல்ல பிரபு, இங்க உள்ள போறவங்களுக்கு once again. யார்